पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। இந்த ராஜசூய யாகத்திலே சபியனாக இருந்தான் கண்ணன், ஆகினால சபியன் என்று பெயர் பெற்றான். அவைக்கே அணியாக இருந்தான், அவைக்கே அணியாக இருந்தான். எனவே சபைக்கு உரியவனாக சபியனானான் என்றெல்லாம் விளக்கம் சொன்னோம் சென்ற திருநாமத்தை விளக்கும் பொழுது. இப்பொழுது அடுத்த திருநாமம் நாரதர் பார்க்கிறார். இவனுக்கேன் அக்ர பூஜை பண்ணணும், இவனை தவிர யாருக்கும் பண்ண முடியாது அப்படின்னு வலியுறுத்திட்டோம். அதுக்கு பின்னணி என்ன? கண்ணபிரான அக்ர பூஜைன்னு அத்தனை பேர் ராஜசபையில கைத்தட்டினான். ஒரே ஆறாவரம், ஜெயகோபால் அப்படிங்கிறாங்க எல்லாரும். யாருன்னு பார்த்தா 20,800 அரசர்கள். என்னப்பா அவ்வளோ ராஜாக்களா? உங்களுக்கு தெரியுமா, இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது இந்தியாவில் 500 ராஜ்யம் இருந்தது, 500 ராஜாக்கள் இருந்தார். 500 ராஜாக்கள். அவர்களெல்லாம் பிரிவி பர்ஸ் அப்படின்னு பணம் கொடுக்கறதா ஒப்பந்தம் பண்ணினோம். அது விடுங்க, அப்புறம் அதெல்லாம் அரசியலுக்கு போகக்கூடாது. அப்படி அந்த காலத்தில் 20,000 அரசர்கள், 20,000 அதுக்கு மேல 800, 20,800 அரசர்கள். அவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அரசர்களாக வரக்கூடியவர்கள். அவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து வைத்திருந்தான் ஜராசந்தன் என்கிற மன்னன். ஏன் இப்படி ராஜாக்களை சிறையில் வச்சாமன்? அவன் பெரிய யாகம் ஒண்ணு பண்ண போறான், நரபலி பண்ண போறான், நரமேதம். அந்த நரமேதத்துக்கு, நரபலிக்கு இத்தனை மன்னர்கள் தேவை, ராஜபுத்திரர்கள். அதில் இத்தனை பேரையும் எடுத்து அழைச்சி போய் சிறையில் போட்டு வச்சிருக்காங்க. சிறையில் வாடி வதங்கி தவிக்கிறார்கள். என்னதான் சிறக்களி சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்கிறது. ராஜாவா இருந்தவன் போய் சிறையில் போட்டா மனப்பீணி எவ்வளோ இருக்கும். இது போட்டவன் யாரு? திருவாளர் ஜராசந்தன். திருவாளர் ஜராசந்தன் யாரு? மகத நாட்டு மன்னன், பெரிய பலிஷ்டன், பலசாலி. அவனுக்கு ஏன் அந்த பலம் வந்தது? ஜராசந்தன் ஆகினால. அது என்ன ஜராசந்தன்? அதுவா, அவ அப்பாவுக்கு 2 மனைவிகளாம். ஜராசந்தனுடைய தகப்பனா இருக்கு. ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அதனால முனிவர் ஒருவர்கிட்ட போய் தங்கள் அருள் தேவைன்னா அவன் தான் அப்படின்னு மாம்பழத்தை கொடுத்தார். நல்ல பழம். இந்த பழத்தை உன் மனைவிக்கு கொடு, குழந்தை பிறக்கும். அப்போ அவனுக்கு தோணல. அந்த மன்னனுக்கு அரண்மனைக்கு வந்து அந்த புறத்தை நெருங்கிடுச்சுதான். அவன் 2 மனைவி இருக்கு. அவனுக்கு முதல் மனைவி கொடுத்தா 2ஆம் மனைவி கோச்சுப்பா, 2ஆவது மனைவி கொடுத்தா முதல் கோச்சுப்பா. இந்த முனிவற்ற சொல்லி 2 பழம் வாங்கிட்டு அதை போயிட்டுமே. இனிமே மறுபடியும் இந்த முனிவர் எங்கே தேடுறது?
ஒரு ஐடியா பண்ணு, பழத்தை 2ஆ கட் பண்ணு, ஒரு ஹாஃப் இந்த மனைவிக்கு, ஒரு ஹாஃப் அந்த மனைவிக்கு. நான் அவனை 2ஆ வெட்டி கொடுத்துட்டான். விளைவு என்னாச்சு? குழந்தை 2 பேருக்கும் ஒரே நாள் பிறந்தது. பிரசவ அறையில் இந்த ராணி இருக்கா, அந்த ராணி இருக்கா. அங்கே பிரசவம் பார்க்குற நர்ஸுகள் இருக்கா, மருத்துவச்சிகள் இங்கே இருக்கா. நள்ளிரவு நேரம் குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்தா முதல் ராணிக்கு பாதி தான் குழந்தை பிறந்து, இன்னொரு பாதி இல்லை. பாதி பழத்தினுடைய பழத்தின் பலன் தான் அது. இன்னொரு ராணிக்கு இன்னொரு பாதி தான் இருந்துச்சு. இத்த போய் எங்கேயாவது ராஜா கிட்ட பாதி குழந்தை பெற்றுனா ராஜா நம்மளை டைவர்ஸ் பண்ணிடுவான். அவன்கிட்ட சொல்கிறதுக்கே அவமானமாக இருக்குன்னு முதல் ராணியை சொல்லிட்டா தன்னை செடிகள்லாம் இந்த தூக்கி குப்பத்தொட்டில் போட்டுவிட்டான். குப்பத்தொட்டியில் குழந்தை போடுறதுங்கிறது ரொம்ப நாளாக இருக்கிற வழக்கம் போல. ராணி இளவரசனையே குழந்தையில போட சொல்லிட்டான். பாதி குழந்தைய வச்சு என்ன போடும், இன்னொருத்தையும் போட்டுட்டு விட்டான். குப்பத்தொட்டியில் குழந்தைய போட்டாங்க. நள்ளிரவு ராஜாவுக்கு செய்தி போகலை. அரண்மனை வாசல் குப்பத்தொட்டியில் பாதியாக 2 குழந்தை கிடக்குது. அப்போது நள்ளிரவு நேரம் முன்னே அந்த சமயத்தில் ஒரு பேய் உலாவுங்க. அந்த பேய்க்கு ஜரான்னு பேர். அந்த ஊருக்கு தான் இருக்குது. அந்த பேய் என்ன எடுத்து இங்கே தான் மனித வாடை வீசுறது அப்படின்னு மோப்பம் முடிச்சு வந்து பார்த்தா 2 பாதி குழந்தை. இந்த குழந்தையும் எடுத்து அப்படி வச்சுட்டு வர்ற டப்புறம் ஒட்டிட்டு விடுச்சு. உடனே பேய்க்கு புரிஞ்சு போயிடுச்சு, மணிவர் அருள்னால வந்த குழந்தை இது. அதனால பாதி இவளுக்கு பிறந்தது, ஒட்டி விடுத்து உயிர் போகலை. நன்னா ஒட்டினா அவளே ஒட்டி வச்சு அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. அழிச்சு பழகினவளுக்கு உருவாக்கிறது சந்தோஷம். அதனால ஜரை மன்னரை தட்டி எழுப்பினான். இந்தாயா உன் பிள்ளை கும்பத்தொட்டில் போட்டாங்க ஒரு ராணியை, பாதி பிறந்தது நான் தான் ஒட்டி கொடுத்துருக்கேன். ஒட்டினுடுது. அதனால் இந்த குழந்தைய யார் 2ஆ பிறந்தாலும் பிறந்துடும், பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி. ஆனால் திருப்பி போடணும், ஒட்டிக்காதபடி. மாற்றி போட்டால் ஒட்டிக்காது, அப்படியே போட்டால் ஒட்டிடணும் அப்படின்னு வலிமை அனுகிரகப்பட்டு நான் போகிறேன்னு போயிட்டு. அதில் ஜரை என்கிற பேயினால் ஒட்டப்பட்டனால் ஜராசந்தன் என்ற பெயர் அவனுக்கு. ஏன்னா யாரும் அவனை சண்டைக்கு மல்ல யுத்தம் பழகினா யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா மல்ல யுத்தம் பழகி டாலர் கீழ்ச்சி போட்டால் கூட அடுத்த நிமிடம் பட்டு ஓட்டணும். அந்த வரலாறு தெரிஞ்சவங்க ஜரை என்கிற பேய் என்ன சொல்லியிருக்கு, தலைகீழ திருப்பி போட்டால் ஒட்டிக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கு. இந்த வரலாறு தெரிஞ்ச மன்னர்கள் தான் அவனோட போரிட்டு கிழிச்சு தள்ளணும். அந்த வரலாறு கண்ணபிரானுக்கு தான் தெரியும். அந்த ஜராசந்தன் இன்னும் வலிமை வேண்டும்னு நரபலி கொடுப்பதற்காக 20,800 அரசகுமாரர்களை ஜெயில வச்சிருக்கான். அங்க கண்ணபிரான் ஜராசந்தனை ஜெயித்தால் அன்றி தர்மராஜர் ராஜசூய யாகம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் சேலஞ்ச் பண்ணுவான். அவன் ஒத்துக்கலை. நீ என்ன ராஜசூய பண்ணுறது யாருக்குச்சு, நான் 20,800 ராஜாக்களே உள்ள போட்டு வச்சிருக்கேன், உன்னையும் உள்ள போடலான்னு இருக்கேங்கிறான். அதனால தர்மருக்கு கொஞ்சம் அச்சம்தான். ராஜசூயம் பண்ணணும்னு ஆசை வந்துடுத்து. ஆனால் அந்த ராஜசூயம் பண்ணணும்னா அந்த ஜராசந்தங்கிற பெரிய தடையை கடக்கணும். அது எப்படின்னு தெரியாமல் குழப்பினார். கண்ணபிரான்ட்ட சொன்னார், ஜராசந்த நான் ராஜசூயம் பண்ண ஆசைப்படுறேன் கண்ணா, நடக்கணுமேனா. நீ கவலைப்படாத அத்தான், நீ ஆசைப்பட்ட நிறைவேற்ற விடுதி என் கனவை. பீமனி அர்ஜுனன் என்னோட அனுப்பு என்று சொல்லி மகத தேசத்துக்கு பகவான் மூவரும் போனார்கள். அந்த நாள் வேடத்தில் அவன் ஒருத்தருக்கு பிச்சை கொடுப்பான். அப்போ இந்த 3 அந்தனையும் பார்த்தான், புது மாதிரியா இருக்கு. அந்த நேரம் ஃப்ரெஷ் அந்த ஏதோ மேக்கப்னு தெரிஞ்சது. அப்போ அவன் கையை நீட்டுனா பார்த்தான், கையில் ஒரே ஐடியா திருப்பி வில் நான் இழுத்து அங்கங்கே புண்ணாயிருக்கு 3 பேருக்கும். உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார்? கண்ணன் சொல்லிட்டான், நான் தான் கிருஷ்ணன், இவன் பீமன், இவன் அர்ஜுனன். என்ன வேணும் உங்களுக்கு? எது கேட்டாலும் தரேன் தானே சொன்னேன். நாங்கள் பிட்சை கேட்டு வந்திருக்கோம். என்ன பிட்சை? உன்னோட யுத்தம் பண்ணணும். ஜராசந்தன் பார்த்தா, கிருஷ்ணா உன்னோட யுத்தம் பண்ணக்கூடாது, நீ எனக்கு ஓடி போகணும். சின்ன பையன் படிய. அர்ஜுனன் உன்னோட சின்னம், உங்க 2 பேரும் வேண்டாம். பீமன் ஓகே, நல்ல யுத்தம், பெரிய யுத்தம் நடக்க போகிறது, ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவர்கள் மகத மன்னருக்கும் பீமசேனனுக்கும் அடா போர் நடக்கிறது. 21 நாள் ஒன்றும் பண்ண முடியல பீமனால. அப்படியே கடைசியில் அப்படி 2 காலை பிடிச்சி கிழிச்சு எரிஞ்சான். அப்படின்னு வெற்றினா அதுக்குள்ள அந்த 2 காலும் ஓட்டி 2 பகுதி.
மறுபடியும் ஜராசன் அடிக்க வந்தான். அந்த சமயத்தில் பகவான் சொன்னார், அத்தான் நல்லா தான் சண்டை போடுற பார் அப்படின்னு ஒரு தர்பத்தை எடுத்து இப்படி கிழிச்சான். இப்படி தலை பாட்டி போட்டான். பீமன் முடிஞ்சுட்டான். அடுத்த உள்ள ஜராசனை பிடிச்சி இழுத்தான். அப்படி தள்ளி தலைகீழ போட்டான். ஓட்டிக்கல ஜெயிச்சுட்டான். உடனே பீமசேனன் கண்ணபிரான் ஜராசனுடைய பிள்ளை சகதேவருக்கு பட்டம் கட்டி, உங்க அப்பா 20,800 அரசகுமாரர்களை ஜெயிலில் போட்டிருக்காங்க விடுவி, அவர் எல்லாருக்கும் பார்பர் வரவழைச்சு நல்லா ஷேவ் பண்ணி வச்சு நல்லா மேக்கப் பண்ணி வெந்நீரில் குளிப்பாட்டி பட்டு வேஷ்டி கட்டி ராஜாக்களுக்கு எந்த மரியாதையில் சாப்பாடு போட்டு ஊருக்கு அனுப்பணும். சகதேவன் ஒத்துனான். அந்த 20,800 பேரும் சிறையிலிருந்து வெளியில் வந்தார். உங்கள் ஊருக்கு போய் நாட்டை ஆளுங்கள், மாட்டேன் விட்டாவா கிருஷ்ணா, நாங்கள் ஒருத்தர சண்டை போட்டுருந்தோம். இது ஜராசந்தன் எங்கள் 2 பேரும் உள்ள கொண்டு போட்டான். இப்போ ராஜ்யம் எங்கே இருக்குது? எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், அவன் திருவடி கீழ் குற்றேவலம், திருவடியில் கீழே இருக்கிறதே போகும் அப்படின்னு சொன்னார்கள். இருந்தாலும் கண்ணன், நீங்கள் அப்படியே நல்ல எண்ணத்தோடு அங்கே போய் இருங்கள், இனிமேல் தர்மமாக ஆட்சி செய்யுங்கள், வேள்வி செய்யுங்கள், எங்கிட்ட பக்தி பண்ணுங்கள், மக்களுக்கு உதவுகள் சொல்லி அனுப்பிச்சிட்டான். அந்த 20,800 பேரும் வந்திருக்கா ராஜசூயத்து. தர்மருக்கு பணிவிட செய்கிறா வாழலாம். அந்த 20,800 பேரும் கண்ணபிரான் அக்ர பூஜையை பெறுகிறான் என்ற பொழுது அவரை கைத்தட்டினார்கள். ஏன்னா தங்களுக்கு விடுதலை கொடுத்த பெருமான். அதைத்தான் நாரதர் நினைச்சு ராஜபந்த விமோச்சகன் என்கிறார் திருநாமத்தில். இதற்கு சமஸ்கிருத ஸ்லோகம். காராகிருகே ராஜகுமார பிருந்தம் நிக்ஷிப்தவ துஷ்டஜராபிகுப்தம் பீமேன ஹந்தேதி ராஜபந்த விமோச்சகாख्यांस விபர்த்திநாதः ராஜபந்த விமோச்சகாய நமஹ. இது தமிழ். சிறையில் 20,800 அரசரை அடைத்து வைத்த ஜராப்பேய் காத்த மகதனை பீமன் மூலம் கொன்று வென்று மற்றவரை விடுவித்தான், அறிவுரை அளித்தான் அரசுடன். அவனே ராஜபந்த விமோச்சகனாம். நமக்கும் எந்தவித பந்தமும் வராமல், கொழுப்பு ஏறாமல் நம் நிலையில் நாம் இருப்பதற்கு பகவான் அருள வேண்டும் என்றால் இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள், திருவேங்கடமுடையாரை தியானம் செய்யுங்கள். சொல்லுங்கள், ராஜபந்த விமோச்சகாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.